ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிஷ் கிட் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டுக்கால் பாயா, ஆட்டுக்கால் சூப், ஆட்டுக்கால் குழம்பு இது மாதிரிலாம் சொல்லலாம். ஸோ அந்த ஆட்டுக்கால் பாயா தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா, ஆட்டுக்கால் எல்லாத்தையுமே வந்து அந்த முடியெல்லாம் நல்லா பொசுக்கிட்டு நல்லா சுத்தம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு குக்கரில் சேர்த்துட்டு இது கூட பார்த்திங்கன்னா கழனி தண்ணி, அரிசி கழுவின தண்ணி இருக்கும்ல, அந்த தண்ணி வந்துட்டு இது கூட அதை மூழ்கிற அளவுக்கு சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது கூடவே பார்த்திங்க அப்படின்னா சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10லேருந்து 20 போல் சேர்த்துக்கோங்க. இது கூடவே வந்து சீரகம் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்துக்கணும். அவ்வளோதான், சேர்த்தாச்சு. இப்போ அதை அப்படியே குக்கரை க்ளோஸ் பண்ணி மூடி வச்சு ஒரு 10 விசில் வச்சு எடுத்துடலாம். ஆட்டுக்காலுக்கு தகுந்தமாக இது வந்து நல்லா இளம் ஆட்டுக்காலாக தான் இருக்குது. ஸோ அதனால் ஒரு 10 விசில் போதுமானது. இதே வந்து ரொம்ப கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் டைம் எடுக்கும் வேகிறதுக்கு. இப்போது ஒரு பக்கம் வந்து சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன். ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். நீங்கள் வந்து இதை சூப் மாதிரி வைக்கிறீங்கன்னா இதே மசாலாவை பாதியாக செஞ்சுக்கோங்க. மசாலா கம்மியாக சேர்த்து கொஞ்சம் தண்ணி மாதிரி வச்சிங்கன்னா சூப் மாதிரி இருக்கும். எண்ணெய் ஊற்றிட்டு ஜீரகம், மிளகு ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு கூடவே வந்து சின்ன வெங்காயத்தை இது கூடவே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது பாதியாக வதங்கி வரும்போது இது கூடவே வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இது கூடவே வந்து கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இது கூடவே சேர்த்துடலாம். நம்ம கால் சேர்க்கும் போது குக்கரில் விசில் வைக்கும்போது உப்பு சேர்க்கலை. உப்பு சேர்த்து வேக வச்சோம் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் வேகாது. அதனால் இப்போ வந்து மசாலாலாம் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு வெங்காயம் நல்லா செவந்து வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கியாச்சு. இப்போ இது நல்லா இது கூட வந்து மசாலா சேர்க்கணும். இது கூட பார்த்திங்க அப்படின்னா 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து கொடுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூட்லேயே வந்து கலந்து கொடுத்துட்டு அப்படியே அடுப்பு நல்லா இதாகட்டும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு பக்கம் 10 விசில் வச்சு வேக வச்ச கால் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கால்வாசி வந்து வெந்திருக்கும். இந்த அளவுக்கு வெந்தாச்சு. இப்போது இதில் வந்துட்டு நம்ம ஏற்கனவே வதக்கி வச்ச மசாலாவை நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி இது கூட சேர்த்துடலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இது வந்து அந்த ஆட்டுக்காலோடு சேர்த்துடலாம். இப்போது உப்பு சேர்த்துருக்கோம் இல்லையா, இப்போ மசாலா எல்லாமே நல்லா சேர்ந்து கொதி வரணும்ல, திரும்ப ஒரு 5 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கலாம். நல்லா தண்ணி தேவைக்கேற்ப தாராளமாக சேர்த்துக்கோங்க. அரிசி கழுவின தண்ணியாக இருந்தால் இன்னும் பெஸ்ட்டு. மிக்ஸி ஜாரையும் நல்லா அலசிட்டு நல்லா கழுவி எடுத்துகிட்டு இதை வந்துட்டு ஒரு 5 விசில் வச்சு மறுபடியும் எடுத்துக்கலாம். 5 விசில் வச்சு எடுக்கும்போது இன்னுமே கால் கொஞ்சம் கொஞ்சம் வேகணும் அப்படிங்கிறது வெந்துடும். மசாலாவும் நல்லா வந்து இது கூட சேர்ந்து வந்துடும். இப்போ பார்க்கலாம். ஒரு 5-6 விசிலுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா சூப்பராக வெந்து வந்தாச்சு. குழம்பு நல்லா அழகாக ரெடி ஆயாச்சு. இது வந்து சாதத்தை கூட சூடான சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்யூ, பாய்.